இனிமேல் யாரும் எங்கேயும் 25 லட்சம் ரூபாய் கொடுக்க தேவையில்லை ஒரு மெகாவாட்டுக்கு. இல்ல, மின்சாரத்துறை சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வந்து விரைவில் தயாராகும். அடுத்த வாரத்துக்குள்ள நாங்க வந்து அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். யாரு ஊழல் செஞ்சாங்க என்னன்றத அந்த டிவிஎஸ்சியோ இல்ல அதற்கான துறையோ வந்து அவங்க முடிவு செய்து கன்விக்ஷன் அப்பதான் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா எந்த பீரியட்ல நடந்துச்சுன்னு தெரியும். போன ஆட்சியில யார் அமைச்சர் இருந்தா தெரியும். அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நடந்திருக்காது. 25 லட்ச ரூபாய் மெகாவாட் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏற்கனவே இப்ப கொடுக்காமல் யாராவது ஒருத்தர் ஒரு மெகாவாட்டா உள்ள வந்திருக்க பாக்குறேன் கடந்த 5 வருஷத்துல. அடுத்த வாரம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் இன்னும் 10 நாளுக்குள்ள ரெடி ஆயிரும். டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் ஃபார் சோலார் ரெனியூபிள் எனர்ஜிக்கு டிரான்ஸ்பரண்டான ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கப்படும். அது வந்து விரைவில் முதலோட ஒப்புதல் பேர்ல அது உருவாக்கும் பணி நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் புது அப்ளிகேஷன் வரும். இனிமேல் யாரும் எங்கேயும் 25 லட்சம் ரூபாய் கொடுக்க தேவையில்லை ஒரு மெகாவாட்டுக்கு சராசரியாக இந்த 5 வருஷத்துல நீங்க 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நீங்க உள்ள வந்து அப்ளிகேஷன் போகணுன்ற நிலைமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க கமிஷன் வரைக்கும் கமிஷனிங்னா கடைசியில் நீங்க கனெக்டிவிட்டி கொடுக்குற வரைக்கும் பணம் இருந்தது. ஸோ அனைத்தும் ஒழிக்கப்பட்டு நல்ல இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரணும். நமக்கு வந்து இங்க சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரணும். சோலாருடைய பர்ச்சேசிங் ரேட்டும் குறையணும். இன்னைக்கு வந்து ரேட்டும் குறைஞ்சு நமக்கு அதன் மூலமாக எல்லாருக்கும் பயனடையணுன்ற வகையில் தான் இருக்கு. நமக்கான நிறைய அதுக்கான சோர்சஸ் இருக்கு. அதை முறையாக ஸ்ட்ரீம்லைன் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். மின்சாரத்துறை சார்பாக வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வந்து மின்சாரத்துறை சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வந்து விரைவில் தயாராகும். அடுத்த வாரத்துக்குள்ள நாங்க வந்து அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அடுத்த வார இறுதிக்குள்ள நம்ம இந்த வார இறுதிக்குள்ள வெளியிடப்படும். ஸோ அதுல இந்த துறையோட நிலைமை என்ன, எப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு, எந்தெந்த வகையில் இந்த துறைக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, இது அனைத்தும் கணக்கிடப்பட்டு இந்த வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடும். இல்ல எந்தெந்த இடத்துல ஊழல் இருக்குன்னு நாங்க வெளியிடுவோம். அது இல்லாமல் எந்தெந்த இடத்துல வந்து ஏற்கனவே நடந்த ஊழல்களையும் நாங்க எடுத்து சொல்லுவோம். அது இல்லாமல் யாரு ஊழல் செஞ்சாங்க என்னன்றத அந்த டிவிஎஸ்சியோ இல்ல அதற்கான துறையோ வந்து அவங்க முடிவு செய்து கன்விக்ஷன் அப்பதான் நம்ம சொல்லுவோம். நாங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு இவர்கள் ஒரு சில இதை சொன்னால் அது வழக்கையும் பாதிக்கும். கண்டிப்பா எந்த பீரியட்ல நடந்துச்சுன்னு தெரியும். போன ஆட்சியில யார் அமைச்சர் இருந்தா தெரியும். அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நடந்திருக்காது. ஸோ அது நாங்களே சுட்டி காட்டினா அந்த வழக்கை வந்து வழக்குக்கு வந்து தேவையான இதா இருக்கும். பட் கண்டிப்பா என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, எங்கெங்க முறைகேடு நடந்திருக்கு, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது. இப்ப நான் சொல்றேன் சோலார்ல இப்படி நடந்துச்சு. சோலார் இருக்கப்ப யார் இருந்தா இது எப்படி நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். இதுல எவ்வளவு பேர் பணம் கொடுத்துட்டு இப்பவும் காத்துட்டு இருக்காங்க தெரியும். 25 லட்ச ரூபாய் மெகாவாட் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கவங்க இப்போ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏற்கனவே இப்ப கொடுக்காமல் யாராவது ஒருத்தர் ஒரு மெகாவாட்டா உள்ள வந்திருக்க பாக்குறேன் கடந்த 5 வருஷத்துல அப்படின்னு நீங்க கேட்க சொல்லுங்க. இதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கு இந்த துறையில தெரிஞ்ச விஷயம். ஸோ அது அனைத்தும் இப்ப வந்து நிறுத்தப்பட்டது. தெரியல, அவர் பல வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கிறார். உத்தமர் செந்தில் பாலாஜி அவர் பல வழக்குல இருக்கிறார். பல வழக்குகள் அவர் மேல நிலுவையில் இருக்கு. 10-15 வருஷமா பல வழக்குகள் இருக்கு. அது எந்த வழக்கு என்னன்னு தெரியல. அது அந்தந்த துறைக்கு தான் தெரியும். இல்ல, நம்ம வந்து இந்த வருஷம் வந்து 15,000 பேர் புதிதாக வேலைக்கு எடுக்கிறதுக்காக நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். பழைய ஆட்சி காலத்துல நிறைய பேர் வந்து வேலைக்கு எடுக்காமல் அவங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. கேங்மேன்ல இருந்து பல துறைகள்ல. ஸோ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் செய்யணும். ஸோ இது அனைத்தும் ஆலோசனைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த துறையை முழுவதுமாக சீரமைக்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வருஷம் குறைந்தபட்சம் 15,000 பேராவது வேலைக்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதை கண்டிப்பா செய்வோம். தொடர்ந்து மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.